ஹாய், அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் தீபாவளி எப்படி செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க? நல்ல பனி. நைட்டே நான் அருகம்புல் பறிக்க போகும்போது அவ்வளோ ஒரு பனி. அந்த பனிலேயுமே அந்த பட்டாசு வெடித்த அந்த ஒரு புகையும் புகையும் ரெண்டும் கலந்து அதுக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்தது. அந்த புகை அப்படியே மேலேயே போகலை. பனி இருந்தால் புகை மேலே போகாதாம்மா, அப்படியே கீழே தான் சொல்லிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இவ்வளோ நாள் அந்த விஷயம் தெரியாது. அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு அப்படியே நான் மேலே எல்லாம் ரெடி பண்ணி கிச்சனில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் தூங்க போயிட்டேன். தூங்கலை, ஆனால் ஒரு ஒரு 1 hour 2 hours அப்படியே படுத்திருந்தேன். ஏன்னா நாளே தலைக்கு குளித்து ரெடியாக தான் இருந்தேன்னா, அதனால் சரி நம்ம 2 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு நம்ம வேலையை முடிச்சிடலாம். ஏன்னா அவங்களுக்கு லஞ்சும் நான் ப்ரிப்பேர் பண்ணி தரணும். அதனால் ஒர்க்குக்கு போயிட்டாங்க அப்படின்னா அங்கே கேண்டீன்லாம் சாப்பிட முடியாது. அப்படின்றனால காலையிலேயே நான் சாமி கும்பிட்றதுக்கும் ரெடி பண்ணிவிட்டு சைட் பை சைட் லன்ச்சும் ரெடி பண்ணிட்டேன். பெருசாலாம் எதுவும் பண்ணலை. எப்போதுமே வருஷம் குலோப்ஜான் பண்ணுவேன், ஏதாவது ஒன்று பண்ணுவேன். ஆனால் இந்த வருஷம் இவங்களும் குலோப்ஜான் பாக்கெட் வாங்கிட்டும் வரல. ஃபஸ்ட்டு இருக்கிற ஸ்வீட்டை காலி பண்ண அப்படின்ட்டாங்களா. ஏன்னா தீபாவளி சீட்டு போட்டதில் அதில் ஒரு 2 கிலோ ஸ்வீட்டு, இவங்க கம்பெனியில் கொடுத்தது வேறு 1 கிலோ ஸ்வீட்டு, அந்த மாதிரி நிறைய சேர்ந்துருச்சு. இருக்கிறத காலி பண்ணால் போதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த பலகாரத்தை எதுக்கு நீ இவ்வளோ சுட்ட அப்படின்னாங்க. ஆனால் கொஞ்சமாக தான் போட்டேன், அது நிறையா வந்துருச்சு. எப்படி பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வர கொடுக்கணும் இல்லையா, அதனால் சரின்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் பண்ணேன். பஜ்ஜி, வடை, அதுக்கப்புறமா சுயம், இட்லி, அப்புறம் தோசை சாமிக்கு, அப்புறம் சாம்பார், இட்லி சாம்பார் வச்சுட்டு அப்புறம் அவங்களுக்கு கொஞ்சமாக சாப்பாடும் சாம்பாரும் ரெடி பண்ணியிருந்தேன். இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கிச்சனை பார்க்கையில அப்பாடி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரதுக்குள்ளே இவங்க கொஞ்சம் பாத்திரம்லாம் தேய்ச்சி வச்சுருந்தாங்க. இல்லை பரவாயில்ல நானே தேய்ச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கிளம்ப சொல்லிவிட்டு அப்புறம் புது ட்ரெஸ்ஸு, பட்டாசு எல்லாம் வச்சு அதுக்கு பூ போட்டு எல்லாம் வச்சு படையல் போட்டு சாமிக்கு பூவெல்லாம் போட்டு சூப்பராக சாமி கொண்டு முடிச்சாச்சு. அப்புறம் பாப்பாவை ஒரு 8 மணி போல் தான் குளிக்க வச்சேன். ஏன்னா ரொம்ப ஜில் கிளைமேட்டாக இருக்கா. அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு புது ட்ரெஸ் போட்டு ஈவினிங் வேறு ட்ரெஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ஜில் கிளைமேட். காலையிலேயே மழை வரும்னு நினச்சோம், ஆனால் மழை வரல. இன்றைக்கி ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் நல்லபடியாக காலையில் சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. நீங்களாம் சாமி கும்பிட்டிங்களா, புது ட்ரெஸ் போட்டிங்களா, பட்டாசு வெடிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.